கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாண்டடான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் இதுதான். இதை பற்றி கூகுளே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கிடையாது. இந்த இடத்துக்கு வரதுக்கு வழியும் வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து காமிக்கல. பெருசாக இதை பற்றி பர்டிகுலர் ஒரு நேம் சர்ச் பண்ணவும் முடியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பயங்கர சீக்ரெட்டாக வந்து வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டே போர்டு வந்து வச்சுருக்காங்க. பட் இப்போ அந்த போர்டு வந்து கிடையாது. சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா காணோம். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேமேஜ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தேர் இருக்காமா. உள்ளே வந்து மிகப்பெரிய தங்கத்தேர் இருக்காமா. முழுக்க அந்த இடம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா காசுகள், தங்க காசு, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாடுகள்லாம் போயிருப்பாங்கல்ல, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த காசு, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய மொத்த சொத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பாதுகாக்கிறாங்களாமா. இந்த இடத்த பார்த்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே ஒரு ரிஷி சித்தர்கள்லாம் இருக்காங்களாமா. இதில் போயிட்டு யாராவது ஒருத்தங்க ஒரு வேளை போயிட்டு தெரியாதனமாக தோண்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கதையும் வந்திருக்கு. உண்மையான சம்பவங்கள் இருக்குது. இதை பார்த்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம். செம்ம சூப்பராக வந்துருக்குங்க. கோயம்புத்தூரில் இப்படிப்பட்ட ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. இது வெள்ளலூருங்க. கோயம்புத்தூரில் வெள்ளலூர் மெயின் ஏரியா. பட் கூகுளில் தேடிங்கன்னா கிடைக்காது. ஸோ இதை பார்த்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோன்ற பார்த்துல வாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி என்னன்றது நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் வாழ்ந்த, அதாவது மன்னர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்கள்ல, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வந்து அதாவது இங்கே வாழ்ந்துட்டு இருந்த பாண்டியர்கள் மேலே வந்து போர் செய்ய வந்து வராங்க. அப்போ பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் மேலே வந்து போர் செஞ்சு அவங்களால வெற்றி பெற முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகை, பணம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து குழி தோண்டி, இந்த இடம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா குழி தோண்டி உள்ளே வந்து வச்சிடறாங்க. இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும்ல. ஏன்னா நம்மளோட ஜென்ரேஷன், அந்த மன்னருடைய ஜென்ரேஷன் முழுசாகவே அழிஞ்சிருச்சு அப்படின்னா சோழர்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது நமக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவன் வாழ்கிறதுக்கு வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே குழி தோண்டி வச்சுட்டாரு. இப்போ இதை பாதுகாக்கிறதுக்கு அங்கே அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ரிஷி சித்தர்கள் கிட்ட சொல்லி யாகம் பண்ணி, பல நாட்கள் யாகம் பண்ணி, இங்கே யாராவது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நகை பற்றி தெரிஞ்சு, தங்கத்தை பற்றி தெரிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு குழி தோண்டினாலே அவங்க வந்து இறந்துருவாங்க, சபிக்கப்பட்டு இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கதை வந்துருக்கு. அது இந்த இடம் தாங்க. இங்கே வந்து மிகப்பெரிய தங்கத்தேர் வந்து இருக்காமா. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தங்கமெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட கேட்கும்பொழுது அவங்களும் இதே கதை தான் சொல்கிறாங்க. பட் இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியல. பட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணி ஒரு வேளை இருக்கலாம். இந்த மெட்டல் டிடெக்டர், அதுக்கப்புறம் இந்த கோல்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு வேளை இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மன்னர்கள் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணி போகும்பொழுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு காசுகள் இதெல்லாம் இங்கே வந்து எடுத்துருக்காங்களாமா. அதனால தான் இங்கே வந்து ஒருவேளை இந்த கதை வந்து உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முதல் ஸ்டோரி. இரண்டாவது ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னர்கள் கிட்டே இருந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் முழுக்கவே இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கைமாறுதில்லை. ஸோ அப்படி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்து போகுது. அப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்த பற்றி அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. அப்போது எதுக்கு தங்கத்தை தேடி நிறைய இடங்கள் வந்து போகணும், இங்கேயே இருக்குல்ல, ஸோ இங்கேயே தோண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றுறாங்க. அதுவும் அந்த மரம் தெரியுது இல்லைங்க, நான் காமிக்கிறேன். அதுவும் அந்த மரம் தெரியுது இல்லைங்க, அந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கூச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கல், அதாவது அந்த இடத்த வந்து தோண்டும் பொழுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து எடுத்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து தெரியல. பட் இதெல்லாமே ஒருத்தவங்க சொல்லி அது மற்றவங்களுக்கு பரவி அது அப்படியே ஏகமாக பரவி இந்த மாதிரி வந்த கதைகள் தான். பட் உண்மையா அப்படின்னு வந்து தெரியல. கூகுள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பற்றி பெருசாக ஸ்டோரியே கிடையாதுங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குழி தோண்டாமல் இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபென்சிங் வந்து போட்டிருக்காங்க. குழியை தோண்டல, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா குழி தோண்டுறதுக்கு பயந்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து வச்சு மேலே ஃபென்சிங் போட்டு விட்ருக்காங்க. பட் பர்டிகுலராக இந்த இடத்த மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம், எதை வச்சு இவங்க இந்த இடம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எதுவுமே வந்து தெரியல. ஒரு வேளை இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். இங்கே ஒரு மிகப்பெரிய தங்கத்தேர், ஒரு அதாவது ஒரு பாண்டிய மன்னன் அவர் யூஸ் பண்ண, அவரோட கைப்பட்ட ஒரு தங்கத்தேர், அவர் காலகட்டத்தில் இருந்த தங்க நாணயம், அவங்க யூஸ் பண்ண ஃபேமிலியில் யூஸ் பண்ண, ராயல் ஃபேமிலியில் யூஸ் பண்ண தங்க அந்த ஜுவல்ஸ் இதெல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. ஒருவேளை இருந்தால் சூப்பராக வந்து இருக்கும். பட் அது யாருமே எடுக்க முடியாது. இதுக்கு இன்னொரு கதையை வந்து இருக்குங்க. அதே பாண்டிய மன்னன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய வம்சாவளியில் வரக்கூடிய ஒருத்தர் இந்த கலியுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பாங்க.
ரொம்ப மிகச்சிறந்த நல்லவனாக வந்து இருப்பான். அவனுக்கு தான் இந்த தங்க நகைகள் எல்லாமே எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். அவர் வருவார், அவர் எப்போ வேணால் வருவார். அவர் வரும்பொழுது இந்த இடத்த கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த நினைவு வந்து வரும். அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய நகைகள்லாம் எடுத்து யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவர் வந்து கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு அமானுஷ்யமான ஒரு இடம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. இது தெரியாமல் நான் இங்கே நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றலாம்னு சொல்லி சுற்றிட்டு இருந்திருக்கேன். பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்பொழுது இந்த இடத்த பற்றி தெரிய வந்தது. சரி போகலாமே, இப்படி ஒரு இடம் இருக்குது நம்ம பக்கத்துலேயே வந்து இருக்குது, ஏன் போய் பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உங்களுக்கும் வந்து காமிச்சிட்டேங்க. இந்த கதையெல்லாம் உண்மையாக பொய் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா எதுவுமே தெரியாமல் சொல்ல முடியாது. உண்மையாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்களே இதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க, இது உண்மையாக பொய்யா, இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து வரப்போகுதுங்க. வீடியோ எதாவது வந்து முடிச்சுக்கிறேங்க. நன்றிங்க. பை.